பக்கத்து வீட்டில் ஒரு நபர் நல்லா முடி வெட்டுவார் அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் உட்கார்ந்தேன், வச்சு செஞ்சிட்டாப்புல. 2-3 நாளைக்கு இப்படி தான் இருப்பேன். ஸோ இன்றைய பதிவு ஏப்ரல் 20க்கு பிறகு என்ன நடக்க போகுது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும், யாருக்கெல்லாம் வேலை இருக்காது, இஸ்ரேல் போட்டிருக்கிற பிளான் என்ன, ஒரு 4 ஃபேஸ் பிளான் போட்டிருக்காங்க, அது என்ன, அமெரிக்கா சீனாவுக்கு ரொம்ப பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்களே, அது எப்படியதாக இருக்க போகிறது, இப்படி பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத நம்ம கீப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நபர் வேறொரு நபர் கூட சேர்ந்து நடப்பதையோ இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் கூட்டம் கூடுறதையோ நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது கிட்டத்தட்ட 2022 வரை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு ஆய்வு வெளிவந்திருக்கிறது. அமெரிக்கர்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கும் அனைவரும் 2022 வரை இதே மாதிரியான ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறது. இதுதான் இப்படி அப்படின்னு பார்த்தா வேக்சினேஷன் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் ஆகும். கண்டிப்பா ஒரு வேக்சினேஷனோடு நிற்காது, 2 வேக்சினேஷனாவது போட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு மருந்து கம்பெனி இன்னைக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த பேட்டிக்கு பின்னால் ரொம்ப பெரிய உண்மைத்தன்மைகள் இருக்கு. 2 வேக்சின் நமக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்று கேட்டால் அதுல வேற சில டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் நம்ம டீட்டெயிலா வேறொரு பதிவு சீக்கிரமாவே அதை பத்தி பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு அப்டேட். அடுத்ததாக 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்துவிட்டது. அதில் 1,30,000 பேர் 1,28,000 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்திருக்கு. இந்தியாவில் அது இப்போ 11,000ஐயும் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்தியாவில் தான் இப்போது ஏப்ரல் 20க்கு பிறகு கொஞ்சமாக இந்த ஊரடங்கு உத்தரவை தளர்த்தி விடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசியிருந்தார்கள். அதனுடைய ஒரு ஆணை, மத்திய அரசினுடைய ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் ரொம்ப பெரிய நபர்களுக்கு ரொம்ப விதமான சில அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலவன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவை 3 மாவட்டங்களாக பிரிக்க போகிறார்கள். முதல் மாவட்டம் அப்படிங்கிறது ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள், இரண்டாவது மிதமான ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள், அடுத்ததா பசுமை மண்டல மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறதுக்கும் இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்றதுக்கும் அதே மாதிரி கிளஸ்டர் ஜோன் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இதை தெரிந்து கொண்டால்தான் அடுத்ததான் நம் இருக்கும் பகுதிகள் எந்த ஒரு பகுதியில் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அதில் ஏப்ரல் 20க்கு பிறகு இந்த ஹாட்ஸ்பாட் இல்லாட்டி மிதமான ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள், மிதமான ஹாட்ஸ்பாட் இடங்கள் என்பதற்கு இந்த மாதிரியான பெரிய அளவு ஊரடங்கு உத்தரவு இருக்கத்தான் போகிறது. எப்போது நம்முடைய மாவட்டம் இல்லாட்டி நாம் இருக்கும் பகுதி பசுமை மண்டலமாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய மொத்த ஊரடங்கு உத்தரவு என்பது தளர்த்தப்படும். இந்த ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபருக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறது என்றால், சப்போஸ் ஒரு நபருக்கு இருந்தது என்றால் அது ஹாட்ஸ்பாட்டாக அறியப்படுகிறது. சரி, இந்த ஹாட்ஸ்பாட்டாக அறியப்படுகிறதுக்கு வேற ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு நபர், அதாவது கொரோனா வைரஸ் பாதிப்படைந்த ஒரு நபர், அவர் ஒரு 50 நபர்களை சந்திக்கிறார். அந்த 50 நபர்களும் ஒரு ஊருக்குள்ளேயே இருக்காங்கன்னா அது ஒரு ஹாட்ஸ்பாட்டாக அவங்க என்ன செஞ்சிருவாங்க, டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட ஏரியாவை தான் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபருக்கும் கூடுதலாக சில இடங்களில் 6 நபர்கள் வரை ஹாட்ஸ்பாட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நபருக்கும் கூடுதலாகவோ இல்லாட்டி வேறொரு நபருக்கு சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகுதோ அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை கிளஸ்டர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளஸ்டர் ஜோனாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா இந்த ஹாட்ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, அதை சுற்றி இருக்கும் 3 முதல் 5 கிலோமீட்டரை கண்டெய்ன்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வேறொரு நபருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்தது என்றால் நீங்களும் கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவுக்குள்ளே வந்துடுவீங்க. இப்படி கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுடைய பகுதிகள் அப்படி இல்லைனா உங்களுடைய மாவட்டம் முழுவதுமாக சீல் வைக்கப்படும். உங்கள் மாவட்டத்திலேருந்து யாரும் வெளியிலையும் உள்ளேயும் வரவே முடியாது. இதுதான் ஏப்ரல் 20 வரை இல்லாட்டி ஏப்ரல் 20க்கு பிறகும் நடக்க போகிறது. சரி, அப்படின்னா எப்போது நம்ம பசுமை மண்டலமாக மாறுவோம் என்று கேட்டால், அங்கே யாருக்குமே இந்த மாதிரி வைரஸ் பாதிப்பு இல்லை என்கிறதை அரசாங்கம் உறுதிப்படுத்திய பிறகு அது பசுமை மண்டலமாக அறிவிக்கப்படும், பசுமை மண்டல மாவட்டமாக அறிவிக்கப்படும். இப்படி எல்லா மாவட்டங்களையும் இந்த மாதிரியான பகுதிகளாக பிரிப்பதற்கான நடவடிக்கைகளில் இன்று நம்முடைய மத்திய அரசாங்கம் ஈடுபட தொடங்கி இருக்கிறது. அது ஏப்ரல் 20ஆம் தேதியோடு முடிவடையும். அந்த ஏப்ரல் 20ல் அவங்க கையில் இருக்கிற லிஸ்ட்டை வச்சு தான் நீங்க எங்க போகலாம் எங்க வரலாம் அப்படிங்கிறத நம்முடைய அரசாங்கம் சொல்ல போகிறது. சரி, நீங்க எங்க போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இப்போ நம்ம வேலையை வச்சு சொல்லிடலாமே. முதல்ல இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க, இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறுவனம், ஐடியில் இருக்கிற நிறுவனங்கள் 50% மனிதர்களை வைத்து என்ன செய்யலாம், வேலை பார்க்கலாம். 50%க்கும் மேற்பட்ட நபர்கள் வேலைக்கு வரக்கூடாது. உங்களுக்கு சாப்பாடு இடைவேளை அப்படிங்கிறதும் கொடுக்கக்கூடாது. 65 வயது முதியவர்கள் யாராவது உங்கள் கம்பெனியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரி, அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ் ஏதாவது திறக்குமா என்று கேட்டால் இல்லவே இல்லைப்பா, அது எதுவுமே திறக்காது. ஆனால் எல்லாருமே ஆன்லைன் கோர்ஸ் வழியாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான புதிய ஒரு விதத்தில் வரும். ஸோ எல்லா கோர்ஸுகளும் ஆன்லைன் கோர்ஸாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வேலைக்கு போகிறேன், நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வெளியில் போகலாமா? ஏப்ரல் 20க்கு பிறகு நான் வெளியில் போகலாமா என்று கேட்டால் நீங்கள் வெளியில் போகலாம். நீங்கள் ஒரு கார்பெண்டராக இருக்கணும், ஒரு பெயிண்டராக இருக்கணும், அப்படி இல்லைனா தச்சு வேலை செய்பவராக இருக்க வேண்டும், இல்லாட்டி உங்கள் உழைப்பை நம்பி நீங்கள் இருக்கும் ஒரு நபராக இருக்க வேண்டும். பிளம்பர் மாதிரியான வேலைகள் கூட செய்யலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் 20ஆம் தேதிக்கு பிறகு வெளியில் போகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா நீங்கள் வெளியில் போகக்கூடாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ், எனக்கு ஒரு ஷாப் இருக்குது, நான் அதை போய் திறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் முடியாது. சரி, அப்படின்னா இந்த நார்மலாக இருக்கிற ஷாப் எல்லாமே திறக்கலாமா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே அங்கே விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிறது தான். இப்போ திருவனந்தபுரம் அப்படிங்கிற இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு வாரத்தில் ஒவ்வொரு தினங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அவங்களுடைய அந்த ஒரு கடைகள் திறக்கலாம். வியாழக்கிழமை இந்த மாதிரியான கடைகள் திறக்கலாம். ஏன்னா இங்கே வந்து அதிகமாக இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புலாம் இல்லை, இப்போ குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு தினங்கள் மட்டும் இந்த மாதிரியான கடைகள் திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியான ஒரு பட்டியல் ஏப்ரல் 20க்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுக்கப்படும். அப்படின்னா இந்த கட்டிட தொழிலாளர்கள் அவங்க என்ன செய்வாங்க, கட்டிட தொழில்கள் எல்லாமே செய்யலாமாம். ஆனால் அதற்கு வேலை செய்யும் வேலையாட்கள் வெளி மாநிலங்களிலிருந்தோ வெளி இடங்களிலிருந்தோ கொண்டு வரப்படாத வேலையாட்களாக இருக்க வேண்டும். அப்படி வரும் இல்லாட்டி அந்த வேலை செய்யும் நபர்கள் எல்லாருமே அதே இடத்தில் தங்க வைக்கப்பட வேண்டும். எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்சிங்கை கீப் பண்ணணும். அது எப்பவுமே சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ எல்லா சொல்கிற விஷயத்தை கூட இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்களேன். அடுத்ததான் இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லும்போது 100 நாள் வேலை திட்டமும் செயல்படும். சோஷியல் டிஸ்டன்சிங்கை கீப் பண்ணணும். சரி, இந்த தியேட்டர் ஏதாவது திறக்குமா, ஷாப்பிங் மால் ஏதாவது திறக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் திறக்காது. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் வரவே இல்லை. அடுத்ததாக ஒரு கேள்வி வரும், கடவுளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வழிபாட்டு தலங்களுக்கு செல்லலாமா என்று கேட்டால் முடியாது. வழிபாட்டு தலங்களுக்கோ இல்லாட்டி இந்த பார்க் அந்த மாதிரி இடங்களுக்கோ எந்த விதத்திலும் அனுமதி கிடையாது. ஏப்ரல் 20க்கு பிறகும் இதே தான் நடக்க போகிறது. சரி, அடுத்ததாக இந்த வாடகை கார் ஓட்டும் நபர்கள் இல்லாட்டி ஆட்டோ ஓட்டும் ஓட்டுநர்கள் அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை. வாடகை கார், ஆட்டோ, அது ரிக்ஷாவாக இருந்தாலும் சரி, யாருமே வேலைக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற வேறொரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காரை எடுத்துகிட்டு நான் வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்டால் 2 பேர் போகலாம். ஒரு காரில் மேக்ஸிமம் 2 பேர் தான் இருக்கணும். ஒரு நபர் முன்னாடி உட்காந்துருக்கணும், வேறொரு நபர் பின்னாடி உட்காந்துருக்கணும். 2 வீலரில் நீங்கள் செல்வதாக இருந்தால், ஏப்ரல் 20க்கு பிறகு 2 வீலரில் நீங்கள் செல்வதாக இருந்தால் ஒரு நபர் மட்டுமே செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரக்கு போக்குவரத்துக்கு தேவையில்லாத சில நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. அதாவது கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. சரக்கு நடவடிக்கைகள் எப்போதுமே இந்த ரொட்டீனாக நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு, கிராமப்புறத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கானாலும் சரி இல்லாட்டி விவசாயம் செய்யும் எந்த நபர்களுக்கானாலும் சரி, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை மட்டும் நீங்கள் கீப் பண்ணிட்டு உங்களுடைய விவசாய வேலைகளை செய்யலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த கொரியர்ஸ், இ-காமர்ஸ் சைட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி கொரியராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஆனால் தேவையான பொருட்களை மட்டுமே அவங்க என்ன செய்யணும், டெலிவரி செய்யணும். இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியிலலாம் இப்போ காய்கறி எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் என்ன செய்யலாம், ஆர்டர் பண்ணலாம். அப்படி ஆர்டர் செய்த உடனே இந்த கொரியர் கம்பெனிகள் அந்த ஆர்டரை வாங்கி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் இந்த இ-காமர்ஸ் சைட்லாம் செயல்படுமா என்று கேட்டால் செயல்படும். அது தேவையான பொருட்களுக்காக மட்டும் செயல்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த டிடிஹெச்ல வேலை பார்த்திருப்பீங்க இல்லாட்டி பிரிண்டிங் மீடியாவில் வேலை பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான நிறைய நபர்கள் இந்த ஏப்ரல் 20க்கு பிறகு உங்களுடைய வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. மீன், இறைச்சி கடைகள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புற பஞ்சாயத்துகள் இருக்கு பாருங்க, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் அதெல்லாம் செயல்பட வேண்டும், செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியா ரூரல் ஏரியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் திறக்கலாம். முனிசிபாலிட்டி லெவலில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் திறப்பதற்கான அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா இந்த கல்யாணம், யாராவது இறந்துட்டாங்கன்னா அதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டம் கூடலாம். ஆனால் 20 நபர்கள் தான் மேக்சிமம் கூட வேண்டும், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு கட்டுப்பாடுகளுடன் தான் ஏப்ரல் 20க்கு பிறகு நாம் வாழப்போகிறோம். ஒரு படத்தில் கூட வரும், இப்படியே வாழ கற்றுக்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் அதுவே பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஏப்ரல் 20க்கு பிறகு அதுவாக பழகும் என்று நான் நம்புகிறோம். ஏன்னா ஏப்ரல் 20க்கு பிறகு அடுத்ததான் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்று கேட்டால், ஏஷியா லெவலில் பார்க்க போனால் இந்தியாவில் இந்த வைரஸ் பரவுதல் என்பது மற்ற நாடுகளை விட, பிற நாடுகளை விட 109% அதிகமாக இருக்கிறது. நமக்கு தெரியலை, நம்ம இன்னும் அதிகமான டெஸ்ட் கிட்ட வாங்கி டெஸ்ட்லாம் பண்ணலை. ஸோ அப்போவே இவ்வளோ ஒரு 11,000 பேருக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள் இந்த ஒரு எண்ணிக்கை ரொம்ப பெரிய அளவில் கூடியது என்றால் இந்த ஏப்ரல் 20க்கு பிறகான இந்த தளர்வுகள் கூட தடைப்படும். ஸோ நாம் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கோமோ அதை பொறுத்து தான் இது நீளாமல் மீண்டும் நம் சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு வர முடியுமா என்கிற ஒரு கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக கேட்பது என்ன, எனக்கு ஃப்ளைட்டு கிடைக்குமா இல்லை ட்ரெயின் சர்வீஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். மே 3 வரை ஃப்ளைட்,
ட்ரெயின் சர்வீஸ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் இல்லாட்டி எங்கேயாவது வெளியூருக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் எடுத்து சிறப்பு விமானங்கள் ஏதாவது இயங்கியது என்றால் அதன் வழியாக செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சாதாரண விமானங்கள் இயங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ஏப்ரல் 20க்கு பிறகும் இயங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு சென்றாலும் இல்லாட்டி வெளிநாட்டு நபர்கள் இந்தியாவுக்கு வருவதற்குமான ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மே 3ஆம் தேதியோடு நின்று விடுமா இல்லாட்டி முடிந்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பல வெளிநாடுகளில் அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதில் ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார். சீனா தான் இந்த வைரஸை பரப்பிச்சுன்னு சொன்னீங்களே, அவங்க மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா, அப்படியே அவங்க தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, யார் சொன்னால் சீனா தப்பிச்சிருச்சுன்னு நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதனுடைய சீக்வன்சஸ் இனிமே தான் இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். சரி, அப்போ இஸ்ரேல் இதே மாதிரியான பிளான் போட்டிருக்காங்களா? அதாவது இந்த வைரஸ் தொற்றிலிருந்து வெளிவருவதற்கான பிளான் எப்படி போட்டிருக்காங்கன்னா ஃபேஸ் வைஸ் போட்டிருக்காங்க. phase 1, phase 2, phase 3, phase 4 அப்படின்னு சொல்லி 4 வித பாகங்களாக இதை மாற்றி இருக்கிறார்கள். அதுல phase 1 அப்படின்னு சொல்லும்போது டெக் அண்ட் ஃபினான்ஸ் நிறுவனங்கள் மட்டும் செயல்படலாம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அதில் வேலை செய்யும் நபர்கள் 10% நபர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவங்க முதல்ல அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். இந்தியாவிலும் ஏப்ரல் 20க்கு பிறகு பேங்க் வங்கிகள் அனைத்தும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இஸ்ரேலில் ஃபேஸ் 1ல இருக்கு. டெக் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லும்போது கொமர்ஸ் அண்ட் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இயங்கலாம் ஃபேஸ் 2ல. ஃபேஸ் 3ல தான் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்ற உணவகங்கள் இதெல்லாம் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 4ல தான் அது வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், தியேட்டராக இருக்கட்டும், இதெல்லாமே ஃபேஸ் 4ல தான் இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 இது எப்போது இயங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஃபேஸ் 1 அப்படிங்கிறது இப்போதே இயங்க அனுமதி கொடுத்து விட்டார்கள். அதாவது டெக் அண்ட் ஃபினான்ஸ் இப்போதே இயங்க தொடங்கலாம். அடுத்ததாக 2 வாரங்கள் இதில் கேப் இருக்கு. இந்த 2 வாரங்களில் இந்த ஃபேஸ் 1ல இயங்கின ஒரு அந்த நிறுவனங்களால் வேற எதுவும் பிரச்சனை வரலனா ஃபேஸ் 2 ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபேஸ் 2ல அடுத்ததாக அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சமாக இந்த கொமர்ஸ் ரீட்டைல் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்ததாக மறுபடியும் ஒரு 2 வாரம் கேப் கொடுப்பாங்க. 2 வாரத்துக்கு பிறகு தான் ஃபேஸ் 3 ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் 3ல வர்றது தான் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், கொஞ்சமான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் 4க்கு மறுபடியும் ஒரு 2 வாரம் அவகாசம் கொடுத்துட்டு தான் இந்த என்டர்டைன்மெண்டான ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும் இல்லாட்டி என்டர்டைன்மெண்டாக இருக்கட்டும் இதுக்கு எல்லாமே அனுமதி கொடுப்பார்கள். ஸோ இதே ஒரு ஃபார்முலாவை தான் எல்லாருமே பின்பற்ற போகிறார்கள். அது உங்களுக்கு தெரியலனா கூட இந்தியாவும் இதே ஒரு ஃபார்முலாவில் தான் வரப்போகுது. ஃபேஸ் 4 அப்படிங்கிறதை நம்பி இருக்கும் மனிதர்கள் இப்பவே கொஞ்சம் விழிப்பாக இருந்து உங்களுக்கு வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, பணத்துக்காக நான் சொல்றேங்க, அது வந்து என்டர்டைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய பேர் அவங்களுடைய வேலையை செய்பவர்களாக இருப்பீர்கள். ஸோ அவங்க கொஞ்சமாக சுதாரித்துக் கொள்ளுங்கள். இது 4வது ஒரு பாகமாகத்தான் இதை விடுவிப்பார்கள். அதுக்கு நான் இப்பவே ஒரு முன்னெச்சரிக்கை தான் உங்களுக்கு தரேன். ஸோ எஜுகேஷன் படிப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த வைரஸ் எந்த அளவுக்கு பரவாமல் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் மாணவர்களுடைய படிப்பு இருக்க போகிறது. எல்லாருமே ஆன்லைன்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கிராமப்புற மக்களில் போதுமான நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான மாணவர்கள் எப்படி ஒரு நிலைமையில் இருப்பார்கள், மறுபடியும் ஒரு தேர்வு வைக்கும் போது அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும், இதை பற்றியான சரியான ஒரு புரிதல் இல்லாட்டி அதனுடைய அறிவிப்புகள் எதுவுமே வெளிவரவில்லை. தினக்கூலியாக இருப்பவர்கள், வார கூலியாக இருப்பவர்களுக்கு ஏதாவது பணம் கொடுப்பார்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இந்த அறிக்கையில் வரவே இல்லை. ஸோ நிறைய பேர் அதை தான் எதிர்பார்த்தாங்க. யார்ட்டையுமே பணம் கிடையாது, பணம் நம்முடைய மத்திய அரசாங்கம் நமக்கு தருமா, கொஞ்சமாக கடனாவது தருவாங்களா அப்படின்னு சொல்கிற மதியான எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளை இன்றளவும் மத்திய அரசாங்கம் செவிசாய்த்ததாக தோன்றவில்லை. ஸோ வேறு ஏதாவது அறிவிப்புகள் வருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நீங்கள் எந்த ஃபேஸில் இருக்கீங்க, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் எந்த ஃபேஸில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய தேவைகள் என்ன, அத்தியாவசியமாக எனக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது, இதை எப்படி நம்மளால் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் தயவு செஞ்சு கீழே கருத்துக்களாக தெரிவிக்கலாம். அடுத்த பதிவு எந்த ஒரு பதிவாக இருக்க வேண்டும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட ஒரு பதிவை கேட்டு அந்த ஒரு டாபிக் எடுத்து பேசினது. ஸோ உங்களுக்கு பிடித்தமான டாபிக் என்ன, அது கீழே கருத்துக்களாக தெரிவியுங்கள். எந்த டாப்பிக்கை கூடுதல் நபர்கள் விரும்புகிறார்களோ அதனுடைய ஒரு பதிவாக நாளைய பதிவு இருக்க போகிறது. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.